முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலின் வான் எல்லையை கைப்பற்றிவிட்டோம். ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படைகள் அறிவிப்பு. போர் தொடங்கிவிட்டது. இனி இஸ்ரேலியர்களுக்கு ஈவு இரக்கம் காட்ட மாட்டோம். ஈரான் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி அறிவிப்பு. அமெரிக்கா களமிறங்காவிட்டால் 10 நாட்களில் இஸ்ரேல் வீழ்ந்துவிடும். வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை வெளியிட்ட பரபரப்பு கட்டுரை. இஸ்ரேலின் அறிவியல் மூளையாக பார்க்கப்படும் வெய்ஸ்மன் கூடம் முற்றிலுமாக சேதம். சேமிப்பதற்கு ஒன்றுமில்லை. மீண்டு வர ஆண்டுகளாகும் என இஸ்ரேல் விஞ்ஞானிகள் கதறல். இஸ்ரேலின் 5வது F-35 விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவிப்பு. வடக்கு மெரோன் ஏர்பேஸை வெற்றிகரமாக தாக்கிய ஈரானின் ஒரு ஏவுகணையை தடுக்க 26 கோடி ரூபாய் செலவு செய்யும் இஸ்ரேல். ஒரு இரவு இஸ்ரேலை காக்க 2500 கோடி ரூபாய் செலவு செய்வது அம்பலம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலின் வான் பகுதியை கைப்பற்றிவிட்டோம். இனி ஈரானின் எந்த ஏவுகணையையும் இடைமறிக்க முடியாது. ஈவு இரக்கம் காட்ட மாட்டோம் என அறிவித்த சுப்ரீம் தலைவர். இஸ்ரேலின் வான் கட்டுப்பாட்டை ஈரான் கைப்பற்றிவிட்டதாக IRGC எனப்படும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படையின் செய்தி தொடர்பாளர் கர்னல் இமான் தாஜிகின் தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானின் ஏவுகணைகள் இடைமறித்தல்களை முறியடித்து வெற்றிகரமாக இலக்கை தாக்கியதன் மூலம் இனி இஸ்ரேலின் வான் எல்லை எங்களுக்கு சொந்தமானது என்பதை நிரூபித்துள்ளோம். இதனிடையே ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி ஹீப்ரு மொழியில் வெளியிட்டுள்ள பதிவில், போர் தொடங்கிவிட்டது. பயங்கரவாத சியோனிச அமைப்பிற்கு எதிராக நாம் பலத்துடன் செயல்பட வேண்டும். நாங்கள் சியோனிஸ்டுகளிடம் கருணை காட்ட மாட்டோம் என்று பதிவிட்டுள்ளார். இதனிடையே செவ்வாய்க்கிழமை இரவு ஈரான் 2 கட்டங்களாக ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. வடக்கு டெல் அவிவில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் செவ்வாய்க்கிழமை இரவும் இஸ்ரேலின் அபாய எச்சரிக்கை கருவிகள் பழுதாகி ஏவுகணைகள் விழும் வரை அவை ஒலிக்கவில்லை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் 30 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை இஸ்ரேலின் இராணுவ உளவுத்துறையான அமான் அலுவலகம் தாக்கப்பட்ட நிலையில் இரவு வடக்கு பிராந்தியத்தில் உள்ள மெரோன் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் பேஸ் தாக்கப்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் கூறியுள்ளன. இந்த இராணுவ தளம்தான் எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ் மற்றும் ஏரியல் மானிட்டரிங் பணிகளை செய்து வந்துள்ளது. லெபனான் மற்றும் சிரியாவை தாக்குவதற்கு இந்த தளத்தை தான் பெருமளவு இஸ்ரேல் பயன்படுத்தி வந்தது. இங்கு ரேடார்ஸ், ஜாமிங் சிஸ்டம்ஸ் மற்றும் முக்கிய இராணுவ தகவல் தொடர்பு அமைப்புகள் உள்ளன. இஸ்ரேலின் C4I அதாவது கட்டளை, கட்டுப்பாடு, தகவல் தொடர்பு, கணினிகள் மற்றும் நுண்ணறிவு என வலையமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இந்த தாக்குதலில் கெய்ஃபர் ஷகான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரேலிய முக்கிய தளங்களை தாக்கியதாகவும் ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் பழுதடைந்த இடைமறிப்பான்கள் தரையை நோக்கி சென்று அடையாளம் தெரியாத ஒரு பொருளை தாக்கியதால் டெல் அவிவில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது கடந்த சில நாட்களில் நடைபெற்ற 3வது கோளாறு சம்பவமாகும். டெல் அவிவ், நெதன்யா மற்றும் மேற்கு கரை உள்ளிட்ட பல குடியிருப்பு பகுதிகளில் சைரன்கள் ஒலித்ததால் 2வது அறை தாக்குதல்கள் விரைவில் தொடர்ந்தன. டெல் அவிவ் மற்றும் வடக்கில் 2 ஈரானிய ஏவுகணைகள் தங்கள் இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாலை 1:30 மணியளவில் இந்த தாக்குதல் நடந்தது. ஈரானின் ஏவுகணை ஒன்றை இஸ்ரேல் இடைமறித்த போது ஏற்பட்ட தீப்பிழம்புகளால் வினேப்ராக் பகுதியில் 20 கார்கள் எரிந்து சாம்பலாகின. இந்த சம்பவங்களையொட்டி சியோனிச இராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பின் முடிவு காலம் தொடங்குவதை நாம் பார்க்கின்றோம் என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. சமீபத்திய தாக்குதல்கள் குறித்து IRGC வெளியிட்ட 10வது அறிக்கையில் முதல் தலைமுறை ஃபட்டா ஏவுகணைகள் மிகவும் சூழ்ச்சி செய்யக்கூடிய மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் என்றும் அவை இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பு கேடயத்தை வெற்றிகரமாக ஊடுருவி இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை மீண்டும் மீண்டும் தாக்கியதாக கூறியுள்ளது. டெல் அவிவின் பழமையான மற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுப்புறங்களில் ஒன்றான நெவ்செடக் பகுதியில் இருந்து இஸ்ரேலியர்கள் வெளியேற வேண்டும் என ஈரான் படைகள் உத்தரவிட்டுள்ளன. இதனிடையே புதன்கிழமை காலை நிலவரப்படி கடைசி 24 மணி நேரத்தில் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் 22 இஸ்ரேலிய ட்ரோன்களை வெற்றிகரமாக அழித்துள்ளன. மேலும் 5வது F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரான் படைகள் கூறியுள்ளன. அமெரிக்கா களமிறங்காவிட்டால் 10 நாட்களில் இஸ்ரேலின் கதை முடிந்துவிடும்.
ஆதாரங்களுடன் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ள வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை, அமெரிக்கா உடனடியாக களத்திற்கு வராவிட்டால் இன்னும் 10 நாட்களுக்கு மட்டுமே தாக்கு பிடிக்க முடியும் என்று வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பது இஸ்ரேலின் உண்மையான நிலையை அம்பலப்படுத்தியுள்ளது. அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளிடம் இருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த கட்டுரையை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ளது. போர் ஆராய்ச்சி நிறுவனமான ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே இது குறித்த எச்சரிக்கையை விடுத்திருக்கும் நிலையில் அதனை அமெரிக்க உளவுத்துறையும் உறுதிப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போதைய மோதல் இப்படியே தொடர்ந்தால் வெறும் 18வது நாளில் இஸ்ரேலின் வான் கேடயம் உடைந்து ஏவுகணைகள் மழை போல பொழியத் தொடங்கும் என்று அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. ஈரானிடமிருந்து ஒரு இரவை பாதுகாக்க இஸ்ரேல் 285 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிடுவதாக ஆக்கிரமிப்பு ஊடகமான தி மார்க்கர் தெரிவித்துள்ளது. அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2500 கோடி. ஈரான் வீசும் ஒரு ஏவுகணையை தடுக்க இஸ்ரேலின் ஏரோ 2 மற்றும் ஏரோ 3 இடைமறிப்பான்களுக்கு சுமார் 26 கோடி ரூபாயை செலவு செய்கின்றது இஸ்ரேல். இவ்வளவு செலவு செய்தும் செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் இராணுவ புலனாய்வு நிறுவனமான அமானின் அலுவலகத்தை ஈரான் ஏவுகணைகள் தாக்கிய போது அவற்றை அயன் டோமால் தடுக்க முடியவில்லை. இது இஸ்ரேல் இராணுவ வட்டாரத்தை பதற்றமடைய வைத்துள்ளது. அமான் அலுவலகத்தை ஈரான் தாக்கும் போது ஏன் அதனை இஸ்ரேலின் அயன் டோமால் இடைமறிக்க முடியவில்லை என்பது குறித்து வாஷிங்டன் போஸ்ட் விளக்கமளித்துள்ளது. அதாவது ஈரானின் ஹைப்பர்சோனிக் ராட்சத ஏவுகணை ஒலியை விட பல மடங்கு வேகமாக அரக்கனை போல வந்து கொண்டிருந்த போது இஸ்ரேலின் அயன் டோமிலிருந்து தமிர் இடைமறிப்பான் அதன் மீது ஏவப்பட்டுள்ளது. இந்த தமிர் இடைமறிப்பான்கள் ஈரான் ஆயுதத்தை வீழ்த்தும் வல்லமையற்றவை. அதற்கு எளிதான ஒரு உதாரணம் கூற வேண்டுமென்றால், வேகமாக வரும் ஒரு சரக்கு ரயிலை ஒரு கைத்துப்பாக்கியால் சுட்டு நிறுத்த முயற்சிப்பது போன்றது என ஆக்கிரமிப்பு நாட்டின் இராணுவ ஆய்வாளர் எப்ரைம் இன்பார் என்பவர் வாஷிங்டன் போஸ்டிடம் கிண்டல் செய்துள்ளார். இஸ்ரேலின் மலிவான அயன்டோம் இடைமறிப்பான்களால் ஈரானின் சூப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை தடுக்க முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காசாவிலிருந்து வரும் குறுகிய தூர ராக்கெட்டுகளுக்கு இரும்பு டோம் உகந்ததாக இருந்தாலும் மேல் வளிமண்டலத்தில் பயணிக்கும் நீண்ட தூர ஈரானிய ஏவுகணைகளுக்கு எதிராக இது கிட்டத்தட்ட பயனற்றது என்கின்றார் அவர். ஈரானின் தாக்குதல்கள் தொடர்வதால் இஸ்ரேலிய தளபதிகள் எந்த இலக்குகளை பாதுகாப்பது என்பது குறித்து கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இது விரைவில் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் தொகை மையங்களை வெற்றிகரமாக தாக்குவதற்கு ஈரானுக்கு உதவும் என்றும் கூறப்படுகின்றது.